வைப்ரேஷன்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஹீட் ஆனால் வரும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டினா ஹீட் வரும். மகேந்திராலும் வருது. என் ஃப்ரெண்டு வச்சிருக்க போல அதெல்லாம் சில பேர் சொல்கிறது போய் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மோடாக இருந்தால் தூக்கும். ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் தூக்கம் தான். ஆனாலும் தூக்கினாலும் வண்டி ஏறிடும். இந்த சுற்று வட்டாரத்துலேயே கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 வண்டி தான் இருக்கும். எங்கள் ஊருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வண்டி என்னமோ தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 44 வண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் பார்த்தீங்கன்னா 4-4.5 வரையும் போகும். நஞ்சில் இருக்குன்னா நஞ்சு அதாவது சேடைக்கு பார்த்தீங்கன்னா 5 வரையும் போகும். ஹீட்டு கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வராமல் தான் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வண்டி ஃப்ரண்ட் வெயிட் இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் அசோகன். கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம், சித்தலூர் கிராமம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் 50-50D பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இது எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 2022லேருந்து வச்சுருக்கேன். 2021 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கீங்க. 2022, 23, 24 3 வருஷம் வரும். ஓகேண்ணா. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க நீங்கள்? ஒரு 1700 மணி நேரம் ஓட்டிருக்கு. 1700 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. ஓகே. அதிகபட்சமாக இதில் நீங்கள் என்ன வேலைக்கு பயன்படுத்திருக்கீங்க? அதிகபட்சமாக ரொட்டவேட்டர் 5 கலப்பை தான். டிப்பர் இல்லை, நம்ம உழவு தான். சேடைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? சேடைக்கு நஞ்சுக்கு இதுதான். ஓகேண்ணா. இது கரும்பு லோடு அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மக்கிட்ட இல்லை. ட்ரெய்லர்லாம் இல்லை. நம்ம ஊரில் மேக்ஸிமம் ட்ரெய்லர் இல்லை. ரொட்டவேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை பிளேட் போட்டு யூஸ் பண்ணுறீங்க? 42 தான். 40 இடத்துலேருந்து 42 தான். ஓகேண்ணா. இப்போ 42 பிளேட் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த டிராக்டருக்கு எப்படி இருக்கு? ஏன்னா திணறுதுங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் அந்த திணறு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக ஏதோ ஒரு சேரு இல்லை ரொம்பமா உட்கார டைமில் வண்டி எந்த வண்டியுமே திணறும். அந்த மாதிரி டைம் தான். இப்போ ஆனால் அது எத்தனை அடி அது ரொட்டவேட்டர்? கரெக்டாக 6 அடி. கரெக்டாக 6 அடி. நாங்கள் பானைகளை கூட நம்ம ஊர் பக்கத்தில் வெல்டிங் அடிக்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். கரெக்டாக அவங்க அளந்து பார்த்துட்டு 6 அடி சொன்னாங்க. அது ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி வேறு என்ன வண்டி வச்சுருந்தீங்க? இல்லை, நம்ம எடுத்த உடனே ஜாண்டியர் தான். ஜாண்டியர் தான். நான் 2013 வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இன்ஜினை பார்த்தேன். அது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். அப்படியே முன்னாடி விலை தூக்கி நல்லா வளைச்சாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நான் சரி ஜாண்டியர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வண்டி விசாரித்தேன். மகேந்திரா இதெல்லாம் விசாரித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஜாண்டியரில் சேல்ஸ்மேனாக இருந்தார், என் கிளாஸ்மேட்டு. அவர்கிட்ட கேட்டு அப்புறம் நீ ஜாண்டியர் எடுத்துக்கிறதால புதுசாக எடுத்துட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பிளாக் இன்ஜினே சொல்கிறேன். இப்போ வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஆமாம். அதுக்கு ஒரு 2க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 2.75 3.5 தான் போகும். அதுக்கு 3.5 தாண்டாது. அதுக்குள்ளே தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் பார்த்தீங்கன்னா 4-4.5 வரையும் போகும். நஞ்சில் இருக்குன்னா நஞ்சு அதாவது சேடைக்கு பார்த்தீங்கன்னா 5 வரையும் போகும். அதுக்குள்ளே உழவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.75 4 இவ்வளோ தான் போகும். 4.5 போகும், 4க்குள்ளே தான் போகும். ஓகேண்ணா. ஆனால் இடத்த பொறுத்து இப்போது 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா மணல் தரையாக பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் எல்லா மண்ணுமே மணல் தரை, கலர் மண், வயக்காட்டு மண் எல்லாமே கலந்துருக்கு. மணல் தரைக்கு பார்த்தீங்கன்னா என் வண்டி பொறுத்த வரைக்கும் நான் 1000 ரூபாய்க்கு போட்டு 3 மணி நேரம் நான் செக் பண்ணி ஓட்டிருக்கேன். 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் 1000 ரூபாய்க்கு போட்டோம்னா மணல் தரையாக இருந்தால். அதுவே இந்த வயக்காட்டு மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஓடும். ஓகேண்ணா. 2.25 மணி நேரமும் ஓடும். இடத்த பொறுத்து. நஞ்சுக்கெல்லாம் இருக்குன்னா மேக்ஸிமம் 4.5 இவ்வளோ போகும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக தான். நான் புதுசாக எந்த வண்டியுமே யாரையும் ஓட்டி கற்றுக்கல, எதுவுமே பண்ணல. சொந்தமாக வாங்கி ஓட்டினேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரில் இருந்தேன். படித்து முடிச்சோன்னே சிங்கப்பூர் போயிட்டேன். அப்புறம் நம்ம ஊரில் வண்டி இருந்துச்சு. எங்கள் அப்பா பிடிச்சி வாங்கணும்னு ஒரு ஆசை. சரி, அவங்க இருக்கும்போதே வண்டி வாங்கி ஓட்டி பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். இப்போ சர்வீஸ் டைமிங் இதுக்கு ஒரு டைமிங் எவ்வளோ? இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 150 மணி நேரம், அப்புறம் 300, அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ளஸ் 650 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேண்ணா. இப்போ சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க. ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகணும்? அந்த 4000 4200 தான் ஆகும். 4000 2 வருஷம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சர்வீஸ் மட்டும் 4000 நம்ம பே பண்ணணும். லேபர் ஃப்ரீ. 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 300 ஃபீஸ் ஆகும். ஆனால் ஆயில் சர்வீஸ் வந்து 4000 தான். மற்ற பேர் சொல்கிறாங்க 5000, அதெல்லாம் சும்மா 4000 நான் பண்ணியிருக்கேன். பில்லு என்ன கூட காமிக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ஆச்சு நான் டிராக்டர் எடுத்து. ஆயில் சர்வீஸை தவிர்த்துட்டு வேறு என்னென்ன பிரச்சனைகள் வண்டியில் வச்சுருக்கு? இல்லை, இன்ன வரைக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வேலை எதுவுமே வைக்கல. ஆயில் சீல் வந்து அவ்வளோக்கும் வேலை வைக்காது. ரொட்டவேட்டர் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். மண் பிடிக்கும். எல்லா வண்டியுமே மண் பிடிக்கும். மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா சர்பஞ்சும் பூமி புத்திராவை தவிர எல்லா வண்டியுமே மண் பிடிக்கும். அது ஏன்னா சிங்கிள் பிடி வாங்குறதால தூக்கி உதறிடும். அதே இவ்வளோ உதறாது அந்த மாதிரி மண் பிடிச்சா. இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் பிடி வாங்குறாங்களா, அந்த இது பாஸ்ட்டில் அதை போட்டுட்டோம்னா அந்த 540 அதை போட்டுட்டோம்னா மண் உதறிடும். ஓகே. இப்போ இது எப்படி பிடி வந்து இண்டிபெண்டன்ட் பிடிஓவா? இல்லை, நார்மலாக அதில் போட்டு ஓட்டுவோம். ஏதாச்சும் ஒரு அந்த சின்ன வயல் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் அந்த மாதிரிலாம் இருக்காது. 10 சென்ட் இருக்கும், 50 சென்ட் இருக்கும், 20 சென்ட் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சால் ஓட்டுனா அந்த எக்கனாமிக் பிடிஓவில் போட்டு ஓட்டுவேன். இல்லை நார்மலாக ஓட்டுறமேனா சிங்கிள் பிடிஓவில் தான் போட்டு ஓட்டுவேன். ஸோ ஓகே. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்னா இருக்குது? நம்ம ஊரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான். இப்போ எங்கள் ஊரில் கணக்கு பண்ணால் அந்த சுற்று வட்டாரத்துலேயே கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 வண்டி தான் இருக்கும். எங்கள் ஊருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வண்டி என்னமோ தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 44 வண்டி இருக்குது. அந்த 44 வண்டியில்
நான் எடுக்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஜாண்டீர் எடுத்தேன் எங்கள் ஊரில். நிறைய பேர் சொன்னாங்க ஏன் ஜாண்டீர் எடுக்கிறேன்ட்டு. நான் என்னோட விருப்பத்துக்கு தான் எடுத்தேன். நான் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் 3 வண்டி ஜாண்டீர் வந்துச்சு. நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் 3 வண்டி வந்துச்சு. ஓகே. இப்போ இவ்வளோ வண்டி இருக்குன்றீங்க, நான் என்ன சொல்கிறீங்க? 44 வண்டி இருக்கு. 44 வண்டி இருக்குது எங்கள் ஊரில். நீங்கள் யாரை வேணாலும், நானே சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே எல்லாமே சொந்த தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடகைக்கு ஓட்டுறீங்களா? இல்லை, எல்லாத்தையுமே ஓட்டுவோம். சொந்த கூலிக்கு எல்லாமே ஓட்டுவோம். ஏன்னா 44 வண்டின்றது ரொம்ப அதிகம். ஏமா எங்கள் ஊரில் அதிகம். எங்கள் ஊரில் ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஊரா சின்ன ஊரா? இப்போ இது இந்த சுத்தோட்டத்தில் எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய ஊர் தான். பெரிய ஊர் தான். ஓகேண்ணா. இந்த டிராக்டர் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த டிராக்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துலாம் ஓட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஹீட் ஆனால் வரும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டினா ஹீட் வரும். மகேந்திரலும் வருது தான். என் ஃப்ரெண்டு வச்சிருக்கப்போல அதெல்லாம் சில பேர் சொல்கிறது போய் வேணும்னே சொன்னாலும் சொல்லலாம். என் கூட என் ஃப்ரெண்டு இருக்கார், முன்னாடி வீட்டுக்காரர் தான். அவர்கிட்ட நான் கூட காமிக்கிறேன். நார்மலாக ஹீட் வரும் தான். ஹீட்டு வராத வண்டின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ஸ் கம்மல் வந்து பல்வானு, சன்மானு, இது ஹீட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபோட்டோ, அது கொஞ்சம் ஹீட் இல்லை, வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. மற்ற வண்டி நார்மலாக ஹீட்டு தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒன்றா ஜாண்டீராக ஹீட் வராது. 2 மணி நேரத்துக்கு மேலே போனால் ஹீட்டு தெரியும். ஆனால் தெரிஞ்சு இல்லாமல் தான் அந்த அதாவது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கட்டை அதில் தூக்கி காலை வச்சுக்கும். வளைக்கும் போது போகும்போது கிளச்சில் காலை வச்சு வளைச்சிக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேடெல்லாம் ஓட்டிருப்பீங்கன்னா இப்போ இந்த மூலமுடுக்கு திரும்புறதுக்கு இந்த டிராக்டருக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. 36 கத்தி ரொட்டவேட்டர் இருந்தால் டக்குன்னு வளையும். 42 போது கொஞ்சம் தூக்கி வளையணும். ஓகேண்ணா. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது 6 அடி ரொட்டவேட்டருங்கும் போது கொஞ்சம் தூக்கி தான் வளையிறதா இருக்குது. அது மாதிரி ரிவர்ஸ் போகிறதுல எந்த அளவுக்கு நல்லா? ரிவர்ஸ்லாம் அதான் ஃப்ரெண்டில் 8, ரிவர்ஸில் வந்து 4 ஃபார்வர்டு 4, ஃப்ரண்ட்டில் வந்து 8 கீர் பாக்ஸ். அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த வேகம் போகிறோமோ அதே அளவு ரிவர்ஸ்லேயே வந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரொட்டவேட்டர் எடுத்து இப்போ மோட்லாம் ஏறிங்கன்னா மோட்லாம் ஏறும்போது ஃப்ரண்ட் ஏற தூக்கல? இல்லை, தூக்கல. நார்மலாக தூக்கல. நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மோடாக இருந்தால் தூக்கும். ஜாண்டீரை பொறுத்த வரைக்கும் தூக்கம் தான். ஆனாலும் தூக்கினாலும் வண்டி ஏறிடும். ஓகேண்ணா. எந்த வண்டியுமே ஓட்டுற ஆளுங்க கிட்ட தான் இருக்குது. அதுவே மகேந்திர ஒரு காட்டில் நஞ்சில் ஓட்டமில்ல, அந்த இடத்துல நான் போய் ஓட்டிட்டு தான் வந்தேன். திறமை தான், வண்டி ஓட்ட திறமை தான். எனக்கு எப்படின்னா என் ஃப்ரெண்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான். சில பேர் நஞ்சில் வண்டி மாட்டிச்சுன்னா லோவில் போட்டு எடுப்பாங்க. லோவில் போட்டு எடுக்கக்கூடாது. ரொட்டவேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஐ தேர்டு, ஐ செகண்டு, இது 3ல் நீங்கள் எது போட்டு வேணாலும் வண்டி எடுத்திங்கன்னா மூவ் ஆகிடும். ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 13 தாண்ட மாட்டாங்க. 13 தாண்ட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க 15, 16. நம்ம ஏரியாவுக்கு 13 தாண்ட மாட்டாங்க. இப்போ ரோட் ரன்னிங்லாம் போகும்போது ரோட் ரன்னிங்லாம் போகும்போதுன்னா 35 கிலோமீட்டர் கணக்கு போகும். ஸ்பீடு எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது? ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 போகும். 20. இப்போ ரோட் ரன்னிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா எவ்வளோ மைலேஜ் போகுதுன்னு? நான் அதை வரைக்கும் செக் பண்ணதில்லை. ஆனால் ஒரு லிட்டருக்கு 6 கிலோமீட்டர் போகுன்றாங்க. ஆனால் நான் வச்சு செக் பண்ணதில்லை. இப்போ திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? ஃபியூச்சரில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் சன்மான் செகண்ட் ஹேண்டில் கிடைச்சாலும் அது எடுப்பேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குபோட்டோ எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிங், ஜாண்டீரில் மூவிங் எடுப்பேன். மற்றது எடுக்கிறதுக்கு நான் அதே ஃபஸ்ட்டு மூவிங் தான் எடுக்கலான்னு இருந்தேன். நம்ம ஊரில் எதுவும் மூவிங் இல்லை. நான் எடுத்ததுக்கப்புறம் ஜாண்டீரில் ஒருத்தங்க 50 டி மூவிங் எடுத்தார். அவர் சொந்த வண்டி மட்டும் தான். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? இல்லை, மூவிங் பார்த்தீங்கன்னா இது மணிக்கு 4.5 போகுதுன்னா 4 போகுங்கிறாங்க. அது இது 4 போகுதுன்னா அது 3.5 போகுங்கிறாங்க. ஓகேண்ணா. ஆனால் மூவிங் நல்லா இருக்குது. 5 கலப்பிக்கெல்லாம் வண்டி திணறல. அந்த ஃபோர்ஸில் சன்மான் பார்த்தீங்கன்னா 5 கலப்பி திணறாது. எவ்வளோ இதாக இருந்தாலும் டெப்த் இறக்கி விட்டால் அந்த அதை வந்து சென்சிங் ஆட்டோமேட்டிக் ஏறி இறங்கிடும். அந்த ஏடிசி சிஸ்டம் ஒன்று போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக் டெப்த். அதே போல் இது பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் பார்த்தீங்கன்னா அது பாட்டும் போகும். மூவிங் போட்டு விட்டோம்னா. ஆனால் என்ன ஒன்று, கல் இருந்துச்சுன்னா இல்லை வேறு கட்டுச்சுன்னா கலப்பா மாட்டிச்சுன்னா ஆமாம் உடஞ்சிரும். அதான் ஒன்று. இது வந்து திணறும், அது திணறாது, பாட்டும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சேடியில் ஓட்டும்போது வீல் எதாவது சுற்றுறது அது மாதிரி? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. 5 கலப்பு மட்டும் சுற்றும். சரி, ஓகேண்ணா. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் லிவர், பொசிஷன் லிவர் கரெக்டாக வச்சுக்கிட்டு டெப்த் லிவர் வந்து நம்ம கரெக்டாக ஏற்றணும் இறக்குறது அந்த மாதிரி கரெக்டான லெவலுக்கு வச்சுக்கிட்டோம். அது பாட்டு 5 கலப்பு ஏறி இறங்கிக்கும். ஓகேண்ணா. 5 கலப்பு ஓட்டும்போது எந்த வண்டியும் பொறுத்த வரைக்கும் செயின் வந்து நல்லா பின்னாடி வந்து செயின் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா தான் வண்டி நல்லா ஏறி வளையும். நம்ம ரொட்டவேட்டர் மேலாமல் சுற்றிட்டே வளையதால் வளைஞ்சிரும். 5 கலப்பு பொறுத்த வரைக்கும் செயின் நல்லா லூஸாக இருந்தால் தான் அது நல்லா ஏறி அது பாட்டும் வளையும். நீ செயின் டைட்டாக வளைச்சி வச்சுன்னா எந்த வண்டியும் அவ்வளோ சீக்கிரம் 5 கலப்பு வளைக்கவே முடியாது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க சைடில் இருக்குண்ணா. ஆமாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைடில் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை சென்ட்ரல் தான்? இல்லை, சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லோ ஐ அதை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கீர் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பேலருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ இந்த டிராக்டர் பேலருக்குலாம் யூஸ் பண்ணலாம்? பேலருக்கு பயங்கரமாக இருக்கும். ஜாண்டீர் பொறுத்த வரைக்கும் பேலர்னாதே தான். இப்போ நீங்கள் எதனா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம பேலர் எடுக்கல. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் இப்போ உண்மையாக சேடை ஓட்டுறதுல ஒரு நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க ரொட்டவேட்டர்லாம்? 1200 தான். 1200. இப்போ கலப்பிக்கு எல்லாத்துக்குமே 1200 தான். மோஸ்ட்லி 1200. இல்லை, இப்போ கலப்பெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கு தான் வாங்குவாங்க. இல்லை, அப்படிலாம் அதெல்லாம் அப்போது இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. 1200 தான். எந்த கலப்பையாக இருந்தாலுமே 1200 தான். 1200, 1500 யார் கூட. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோடு ரன்னிங்கில்
டிப்பருக்கு போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, தேய்மானம் கம்மின்னுவாங்க. சேடியில் ஓட்டும்போது ரொம்ப இன்ஜின் அடி வாங்குவோம், இதெல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ரோட் ரன்னிங் அதிகம் நம்ம போகலாம், நம்ம உண்மையை சொல்லணும். ரோட் ரன்னிங் போல நம்ம டிப்பரும் இல்லை. ரோட் ரன்னிங்காக இருந்தாலும் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. கார் மாரி நல்லா தான் போகுது, வண்டியும் குதிக்கலாம், நல்லா தான் போகுது ரோட் ரன்னிங்லாம். உழவுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஜாண்டியர் அது பாட்டும், அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த நாட்டு மாடு பூட்டி ஓடுறதுக்கு மணப்பாறை மாடு பூட்டி ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா. அது மாதிரி நாட்டு மாடு மாதிரி பொய்திரிங்க அடித்தாலும் தாங்கும். வண்டி ஹீட்டு தான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லி வடிவேலு சொல்கிறதில்ல, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் ரொம்ப நல்லவன். அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ அனத்தினாலும் அது பர்ஃபார்மன்ஸ் விடாது. ஸோ நான் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம், எவ்வளோ ஏக்கர் வச்சுங்க எடுக்கலாம், வாடகை ஓடுறவங்க எடுத்தால் கரெக்டாகுமா இல்லை சொந்தமாக ஓடுறவங்க எடுத்தால் கரெக்டாகுமாண்ணா? அப்படிலாம் இல்லை, அவங்கவுங்க விருப்பம் தான். ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, டீசல் அதிகமாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. நீங்கள் யாரை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க. அதாவது ஆயில்ஸில் வந்து இது வந்து அவ்வளோக்கும் வேலை வைக்காது. சைடில் அங்கங்கே ஆயில் லீக் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் ஆர்வெஸ்ட்டில் எந்த வண்டியுமே போட்டி போட முடியல. ஏன்னு கேளுங்க, நெல்லாருக்கு வண்டியில் இதை கூட போட்டி போட்ட வண்டின்னு பார்த்தீங்கன்னா குப்போட்டை மட்டும்தான். நெல்லாருக்கு வண்டியில் ஏற்றினாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் 40 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 100ல் குறைஞ்சபட்சம் 100ல் வந்து 90% பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் அதிகமாக இருக்கும். மற்ற வண்டி தான் அந்த 10% மற்ற வண்டி தான் அதிகமாக இருக்கும். 100ல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% நான் எங்கே பார்த்தாலும் ஜாண்டியர் தான் ஆர்வெஸ்ட்டில் இருக்குது நெல்லாருக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க, பிடிக்காதுன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டியில் பிடிச்சதுன்னா ஒன்றுனா அந்த ஹீட்டு கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வராமல் தான் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வண்டி ஃப்ரண்ட் வெயிட் இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே. இதில் இன்னும் ஒரு டீசல் அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டீசல் டேங்க் முன்னாடி தான் இன்னும் கொஞ்சம் வெயிட் தூக்காது. இது பின்னாடி ஏற்றந்தால தான் அந்த வண்டி நெல்லார் வண்டியில் அடிச்சிக்க முடியல டீசல் டேங்க். இப்போ வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது எவ்வளோ கேச்சிங்க தெரியுமா? என்னோட 1866 கிலோ வண்டி மட்டும், ப்ளஸ் டாப்பு சேர்த்திங்கன்னா இது ஒரு 400 கிலோ வரும் டாப்பு. ஓகே. 2200 கிலோ வரும். இப்போது ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஓட்டு இது வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். எத்தனை ஏக்கர் ஓட்டி முடிச்சிங்க? இப்போ ஏக்கரில் ஒரு 3 மணி நேரம் ஓடி இருக்கு, அவ்வளோ 3 மணி நேரம். அந்த பருத்தி போடுறது வேண்டி ஒரு 3 மணி நேரம் ஓடி இருக்குது. இப்போ நஞ்ச ஓட்ட போகணும், சரி நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேட்டி கொடுத்துட்டு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த டிராக்டர் யாரா எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். எதுவுமே அவங்கவுங்க திருப்ப எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை இருக்குது. நம்ம இந்த வண்டி வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாண்டியர் ஓகே, மெயின்டெனன்ஸ் கம்மி. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் கம்மி, வேலை வைக்கல. நாம் எதுவுமே வச்சுக்கிறத பொறுத்து தான், பர்ஃபார்மன்ஸ் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். சில பேர் சொல்லுவாங்க இந்த வண்டி பெஸ்ட்டு, அந்த வண்டி பெஸ்ட்டுன்னு. ரொட்டோவேட்டர்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக எப்பயும் சொல்லுவேன், மகேந்திராவில் பூமி புத்தகம் சர்பஞ்சும் பெஸ்ட்டு. ஏன்னா மண்ணு பிடிச்சோன்னா தூக்கி உதறிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பியூட்டி வாங்கும்போது அதில் போட்டு உதறிடும். மற்ற வண்டி நம்ம ஓட்டத்தில் அனுபவம் இல்லை, சொல்கிறது இல்லை. ஆனால் குப்போட்டோ நல்லா இருக்குன்றாங்க, ஹீட் இல்லை, வைப்ரேஷன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ஸ் கம்பெனியில் சன்மான் ஓகே, குப்போட்டோ ஓகே. டீசல் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ட்ராக் சொல்கிறாங்க, அதே அநேகன் மோட்டார்ஸ்லாம் நம்ம பார்த்ததில்லை. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீவேல்யூன்னு பார்க்கும்போது ஜாண்டியர் உங்களுக்கு எப்படின்னு தோணுது? ரீவேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான். ஆனால் குறை சொல்ல மாட்டேன், நம்ம இந்தியாவோட பிராண்டு, இது அமெரிக்கன் பிராண்டு. மகேந்திரா வந்து ரீவேல்யூ அதிகம், இது ரீவேல்யூ 2வது இடத்துல இருக்குது. ஆனால் மகேந்திராவோட இருக்குது ரேட் அதிகமாக தான் போகுது. ஓகேண்ணா. மகேந்திராவோட ரேட் அதிகமாக போகுது. நீங்கள் எடுக்கும்போது இப்போ எத்தனை லட்சம் அந்த டிராக்டர்? நான் எடுக்கும்போது சொல்லப்போனால் 8.5 சொல்லி 7.3 கிடத்த வண்டி மட்டுமே. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரே பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா சொல்கிறாங்க வண்டி மட்டுமே. ஆமாம், நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு வண்டி இருந்தாலும் கிட்டத்தட்ட அடித்து பிடிச்சி ரொம்ப நேரம் உட்காந்து 2 மணி நேரம் வாதாடி 40 வண்டி இருக்குது எங்கள் ஊரில், நான் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒரு 7.3 கிடத்த வண்டி. ஓகேண்ணா. இப்போதைக்கு இந்த டிராக்டர் இப்போ நீங்கள் விற்கிறீங்கன்னா எவ்வளோ ரேட்னா போகணும் நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஷோரூம்லேயே முந்தாந்து கூட போனேன், பின்னாடி 2 போல்டு இல்லை, அது போய் வாங்க தாண்டி போயிருந்தேன். எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 டிவியில் பெரிய வீல், முன்னாடி சைஸ், அது வீல் சைஸ் தெரியல, இவ்வளோ சைஸ் இருக்கும். அந்த வீல் கேட்டேன் எவ்வளோ வண்டி வருதுன்னு, 10.4 லட்சம் சொன்னாங்க. அப்போ நம்ம வண்டி எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் 590 எடுத்தோம்னாங்க. 590. ஓகேண்ணா. எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்காங்க, இவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குது, டயர்லாம் எப்படி கல் எல்லாம் கீச்சிருக்கா அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் இல்லை, டயர்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா 590 வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட இப்போ திரும்ப 4 லட்ச ரூபா எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு சரி இது ஓடுற அளவுக்கு ஓட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகேண்ணா. இப்போ டயர் எத்தனை டைம் நம்ம திருப்பி? இதான் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வண்டி கூட வந்த ஒரிஜினல் டயர் தான். ஜேகே டயர் தான் ஓடிட்டுருக்கு. ஜேகே டயர் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேண்ணா. இப்போ மகேந்திரா பார்த்தீங்கன்னா அதுவும் அதே பெர்சன்ட்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, வெயிட் அதிகம். ஆனால் இப்போ வர வண்டியில் வெயிட் கம்மி, இப்போ வந்து பூமிபுத்திரா அதிகமாக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பூமிபுத்திரா பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பெரிய பாடி கீர் பாக்ஸ் பெரிய பாடி வந்துச்சு, இப்போ சின்னதாக தான் இருக்குது. அதே இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ திரும்ப பெரிய பாடியை விட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 45 HP பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் சொல்கிறாங்க.
நான் அப்படி யாரே இல்லை இவன் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் கூட என் கூட வர சொல்லி எங்கள் ஊரில் வண்டி வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் எவ்வளோ போகுதுன்னு. அதுவே விருகோரில் அவர் வளைச்சி விருகோரில் ஒருத்தர் இந்த ஊரில் ஓட்டுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹைலுன்னு சொல்லிட்டு 45 HP தான் பூம்புத்திரம் தான் வச்சிருக்காரு. நான் அவரே கேட்டேன் 1000 ரூபாய் போட்டால் எத்தனை மணி நேரம் நான் ஓடுதுன்னு கேட்டால் 2 மணி நேரம் தான். அந்த ரவுண்டே அவர் வளைச்சி தான் அடிக்கிறார். 1000 ரூபாய்க்கு போட்டால் 2 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதே சொல்கிறாரு. 5 லிட்டர் ரோட் ரன்னிங்லாம் இருக்குல்ல, உழவு மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது. ரோட் ரன்னிங்லாம் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிற மாதிரிலாம் இருக்கப்பா. அதெல்லாம் ரோட் ரன்னிங் போகுது இல்லை, கண்டிப்பாக சேர்க்கணும். உழவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் 4 என்னை பொறுத்த வரைக்கும் 4க்கு போகுது. ஆனால் ஒரு சில இடம் மணல் தரையாக இருந்தால் 1000 ரூபாய்க்கு போட்டால் 3 போகுது, 3.5 போகுது, 4 போகுது. நஞ்சுக்கு ஏற்கனவே 4.5 போகுது. ஏன்னா நஞ்சுக்கு எந்த வண்டியுமே சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா அந்த வீல் உட்காந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மொதல் சாலுக்கு சேர்த்து போகுது. 2வது சேர் அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா பற்றி சொன்னீங்க. இப்போ சூராஜ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னண்ணா? சூராஜ் அது நம்ம அனுபவம் இல்லை. என் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம பக்கத்து காட்டுக்காரரே வச்சிருக்காரு. அவர் தான் நம்ம ஊரில் பேலர் போட்டு ஓட்டுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரஜினின்னு சொல்லிட்டு நல்ல டைப் தான். வண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 744 XT சொல்லிட்டு 50 HP சூராஜ் புதுசாக தான் எடுத்தார். ஆனால் பழைய பேனட் அந்த மாடல் வண்டி, இந்த கூஸ் பேனட் அந்த மாடலில் பழைய பேனட் தான். ஆனால் சவுண்டு தான் சூராஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் 70 திறன் அதிகன்றாங்க, நம்ம அதை ஓட்டி பார்த்ததில்ல. ஆனால் நல்லா தான் இருக்குது. அது மைலேஜ் 4 போகுதுன்றார் மணிக்கு. ஆனால் சவுண்டு அது வந்து அதிகம். ஓகே. இது வரைக்கும் பெயிண்டிங் பிரச்சனை எதாவது வந்துருக்காங்க டிராக்டரில்? பெயிண்ட் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நஞ்சை ஓட்டினா வண்டி போய் அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப்னு பார்த்தாலே இந்த இரும்பு டாப் தானே போடுறாங்க. ஆமாம், அது காரணம் என்ன? இப்போ மற்ற டைம்லாம் போனதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு டாப் போடுவாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் டாப் போடுவோம், அந்த மாதிரிலாம் தார்பாய் டாப்பு. நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு டாப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வயல் சின்ன வயல் சுற்றி மரம் மட்டம்லாம் இருக்குது. அதில் போகும்போது அந்த மயிலில் தென்னை மரம் அந்த மாதிரி மரம் இருக்கும்போது உரசனாலும் ஒன்றாகாது. அந்த ரப்பர் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும். குரங்கு டாப்னால அது நெளிஞ்சிரும். அதெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது. இதுனா கொஞ்சம் வெயிட்டும் நல்லா இருக்குது, லைஃப் லாங் வரும். ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஓட்டினாலும் அது வரைக்கும் இருக்கும் டாப். பார்த்தீங்கன்னா சன்மானியில் பல்வான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்படியே நான் எடுக்கல, காரணம் இல்லை. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வண்டி எடுத்து 2 மாதம் கழிச்சு தான் ஷோரூம் அறிமுகமானதுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்து 2 மாதம் கழிச்சு தான் அதிகமாக அவங்க வீடியோ போட ஆரம்பித்தாங்க. பார்த்தேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா பல்வான் எங்கள் ஊரில் வந்து என் ஃப்ரெண்டு வச்சிருந்தாப்புல 400 தான் ஃபஸ்ட்டு வச்சிருந்தாரு. அது கீர் பாக்ஸ் பழைய மாடல் வண்டி, கீர் பாக்ஸ் அடிக்கடி லாக் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வண்டி அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு பல்வானோட சன்மான் நல்லா இருந்துச்சு. என் கூட இங்கே பார்த்தீங்கன்னா சங்கராபுரத்தில் ஒருத்தர் ஓட்டிருந்தார், என் ஃப்ரெண்டு தான். அவர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார், நீ ஜாண்டியரை கொடுத்துட்டு சன்மான் எடுத்துக்கு, மைலேஜ் நல்லா கொடுக்குது, ஹீட் இல்லை, வண்டி பர்பஸ் 5 கழிப்பு நல்லா இருக்குன்னாரு. எடுக்கலான்ட்டு ஒரு ஆசை தான். அப்புறம் அதை விட இது நல்லா ரீவேல்யூ கம்மி, ரீவேல்யூ அதிகம். அதனால் சரி இதே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபியூச்சரில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கிடச்சா கூட நான் சன்மான் எடுப்பேன். நல்லாயிருக்கும் வண்டி. சார், ஓகே. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் அந்த தகவலை பற்றி ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி தலை.